வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்துக்குள் 2 காற்று சுழற்சிகள் உருவாக்கும் சாத்தியங்கள் உள்ளன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இன்றைய தினம் புதிய காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இது எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய காற்று சுழற்சி காரணமாக எதிர்வரும் 8ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் சாத்தியங்கள் அதிகம் உள்ளன. எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு பின்னரும் மழை தொடரும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஏனெனில் எதிர்வரும் 12ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த சில நாட்களின் பின்னரே இதனை உறுதிப்படுத்த முடியும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது நெல், உளுந்து மற்றும் பயறு போன்ற அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். எனவே மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது என்றார். வடமாகாண மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கின்றோம். ஆனால் போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கக்கூடாது என்று ராகுல் தேரர் தெரிவித்துள்ளார். இங்கிரிய பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் சிறு பிரச்சனைகள் இருப்பதாக எம்மால் உணர முடிகின்றது. அங்குள்ள மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன். சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் உள்ள போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கவிட மாட்டோம். அவற்றை தவிர ஏனையவற்றை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இலங்கை என்பது இறைமையுள்ள நாடு. நாம் இந்தியாவின் கைப்பாவையாக மாறக்கூடாது. இன்றைய உலகில் வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம்தான். எமக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வெளிநாட்டு உறவுகளை தான் நாம் பேணவும் வளர்க்கவும் வேண்டும். மாறாக பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் சுமக்கக்கூடாது என்றார். ஊடக சுதந்திரத்தில் ஒருபோதும் கை வைக்க மாட்டோம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களின் சுதந்திரத்தை அடக்கி ஆள்கின்றது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டி வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே தமது ஆட்சியில் ஊடக சுதந்திரத்தில் கை வைக்க மாட்டோம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊடக சுதந்திரத்தில் நாம் கை வைக்க மாட்டோம். எமது ஆட்சியில் ஊடகவியலாளர்களுக்கு கடுகளவேனும் பாதிப்பு ஏற்படாது. ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதும் மக்கள் நமக்கு வழங்கிய ஆணைகளில் ஒன்றாகும். எனவே மக்களின் ஆணையை நாம் நிறைவேற்றுவோம். ஊடகம் என்பது வேறு, ஊடகத்தை வைத்து அரசியல் செய்யும் தரப்பு என்பது வேறு. அவ்வாறு செயற்படும் சில ஊடகங்கள் உள்ளன. அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாடு தற்போது சுவாசிக்க தொடங்கியுள்ளது. எனவே மக்களின் மனங்களை மாற்றும் நோக்கில் தெரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடக்கூடாது என்றார். வடக்கு மாகாணத்தில் வீதிகளில் அலைந்து திரியும் கட்டாக்காளிகள் தொடர்பில் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் சி.ஏ. தனபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் வீதிகளில் கட்டாக்காளிகளின் நடமாட்டம் மிகையாக அதிகரித்துள்ளது. இதனால் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அத்துடன் மக்களுக்கு இடையூறுகளும் ஏற்படுகின்றன. எனவே கட்டாக்காளிகளை உரிய முறைமைகளை பின்பற்றி வளர்க்குமாறு அவற்றின் உரிமையாளர்களை கோருகின்றோம். இன்று முதல் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் தீவிரமான கண்காணிப்புகளை மேற்கொள்ள உள்ளனர். எதிர்வரும் ஒரு வாரத்துக்கு போலீசார் இது தொடர்பான எச்சரிக்கைகளை கட்டாக்காளிகளின் உரிமையாளர்களுக்கு வழங்குவார்கள். எச்சரிக்கைகளின் பின்னரும் அதே நிலை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். போர்க்குற்றங்களுக்காக இலங்கையை பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் பொலியே தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், கனடாவில் இந்த மாதம் தமிழர் மரபுரிமை மாதமாக கொண்டாடப்படுகின்றது. எனினும் அதற்குரிய முழுமையான கௌரவம் இன்னமும் அடையப்படவில்லை. ஏனெனில் மிக மோசமான தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கிறார்கள். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எமது நிலைப்பாட்டில் என்றும் மாற்றங்கள் ஏற்படாது. தமிழ் மக்களுக்கு ஆதரவானதும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானதுமான எமது நிலைப்பாட்டை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்தினரை நான் பெரிய அளவில் மதிக்கின்றேன். கடின உழைப்பாளிகளான அவர்களை கௌரவப்படுத்துகின்றேன். தமிழர்களை கொண்டாடுவதில் நாம் பெருமை அடைகின்றோம் என்றார். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போராளிகள் நலன்புரி சங்கத்தால் வடமாகாணம் தழுவிய ரீதியாக இந்த கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. 7வது நாளான நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து சேகரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மடத்தடி பகுதியில் இடம்பெற்ற இந்த கையெழுத்து சேகரிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார், யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பீடாதிபதி எஸ். ரகுராம், யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் முன்னாள் அதிபர் அருட்தந்தை ஜெரோம் செல்வநாயகம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரநேசன், யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.